ஹலோ, நான் கூடூர்ல இருந்து சங்கர் பேசுறேன். ஓ சங்கர், ஜாகிரதை போய் சேர்ந்துட்டேல்ல? உன்னை பத்தி யாருக்கும் சந்தேகம் வரலையே? இல்ல, அடுத்தபடியா நான் என்ன செய்யணும்? பெரியதுரையோட பார்ட்னர் ஜம்புலிங்கம்னு ஒருத்தர் இருக்கிறான். அந்த ஜம்புலிங்கத்தோட சரியான விலாசம், அவனை பத்தின எல்லா விவரமும் கேட்டு எனக்கு போன் பண்ணி சொல்லு. சங்கர், ஜாகிரதை. ஓகே ஓகே. சங்கர், இன்னைக்கு என் பொண்ணு மெட்ராஸ்ல இருந்து வரா. நீ நம்ம ஜீப் எடுத்துட்டு போய் ஸ்டேஷன்ல பிக் பண்ணிக்க. அவங்களை எப்படி நான் அடையாளம் தெரிஞ்சுக்கிறது? என் பொண்ணுக்கு ஜீப்பை நல்லாவே அடையாளம் தெரியும். ஓகே சார். நீங்களா? நீங்க தான் பெரிய துறையோட பொண்ணா? உமா, என்ன சித்ரா? ஓ, பாஸ்கெட்பால் சாம்பியன். அட, அத்திரி பாச்சா குளுக்கட்ட. இங்க என்ன மேன் பண்ற? நான் தான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன் டிரைவர். உங்களை அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். ஐ see. டிரைவரா? பிடி மேன். சாமான்லாம் பின்னாடி வை. உமா, எல்லாம் லோட் பண்ண சொல்லு. தள்ளிக்குங்க. நீ பின்னாடி போய் உட்கார்ந்து பாக்ஸ் எல்லாம் பத்திரமா பாத்துக்க மேன். வண்டி யார் ஓட்டுறது? நான் ஏற வண்டியில நான் தான் ஸ்டீரிங். obey my orders. கால் எடுங்க. ஆ? கதவு மூடணும். மது. யா, கமிங். ஹாய் டாட். ஹாய். How are you? எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். பரீட்சையில நல்லா எழுதுனியா? ஓ யா. குட். ஹலோ அங்கிள். ஹலோ. உங்க ஆசீர்வாதம் எடு. ஏய், வாட் இஸ் திஸ்? என்னமாச்சு? Nothing dad. ஜீப் சரியா கண்ட்ரோல் பண்ண தெரியாம தாறுமாறா ஓட்டுனதால I just fell down. உனக்கு ஏதாவது ஆச்சா? No, nothing dad. சங்கர், பார்த்து வண்டி ஓட்டுறதுல என் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா? மன்னிக்கணும் சார், ஜீப்பை நான் ஓட்டிட்டு வரல, அவங்க தான் பிடிவாதமா. ஐம் சாரி. என்னமா இதெல்லாம்? மதம் கொண்ட யானையை கண்ட்ரோல் பண்ற பெரிய துறையோட டாக்டர் ஆஃப்டர் ஒரு ஜீப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஐ அம் ரியலி ashamed. Oh daddy. Come let's go. உமா, Yes uncle. அந்த லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. மது, Okay. நீ எல்லாத்தையும் எடுத்து வை. Shut up சங்கர். அவன் யார் தெரியுமா? என் பார்ட்னர் ஜம்புடைய சன். Behave properly. அந்த அத்திரி பச்சா கொழுக்கட்டை. அவனை பத்தின எல்லா விவரமும் கேட்டு எனக்கு போன் பண்ணி சொல்லு. I'm sorry. ஆமா, நீங்க பெரியதுரையோட பொண்ணு இல்லையா? இல்லையே. சித்ராவோட ஒண்ணு விட்டு சிஸ்டர்? இல்லையே. தூரத்து சொந்தமா? இல்லையே. அப்படின்னா? இல்லையே. ஏமா, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் இல்லைங்கிற ஒரே பதில் தானா? இல்லையே. ஆமாங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, அதாவது தெரியுமா? இல்லையே. அடைச்சு போவா. உமா, அப்பா. என்னம்மா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. அம்மா எங்கப்பா? பக்கத்துல சந்தைக்கு போயிருக்காங்க, இப்ப வந்துருவா. அப்பா, இவர் பேர் சங்கர், என் கூட காலேஜ்ல படிச்சவரு. பட்ட படிப்பு படிச்சுட்டு இந்த வேலையா? அம்மா, உனக்கு பிடிச்ச அதிரசம் உங்க அம்மா பண்ணி வச்சிருக்கா, வாமா. பிக்னிக் போக வேண்டிய சாமான்லாம் ரெடியா இருக்கு. முதல்ல எனக்கு ஒரு டீ போட்டு கொடு. சாமான கார்ல வச்சு வாங்க, நான் போட்டு வைக்கிறேன். மளிகை சாமான்லாம் இதுக்கு ஏன்பா டீ இருக்க? போட்டு தாங்க தரணும். என்ன இது? இதெல்லாம் முதல்ல போட்டு வச்சிருக்கோம். போட்டு தரேன். 180 டிகிரில நல்ல டபுள் ஸ்ட்ராங்கா ஒன்னு போட்டு தரேன். டென்ஷனை கிளப்புறீங்களா? யாருக்கு மேன் டீ? சங்கருக்கும் மது தம்பிக்கும். அப்பா கூப்பிட்ட மாதிரி இருந்தது, போய் பார். சரிங்க. போட்டே வச்சிருக்கா. ஐயோ, ஸ்டாப் ஸ்டாப். வயிற்றுக்குள்ள சட்டசபையா நடந்துகிட்டு இருக்கு. இங்கே வெளிநாடு போனாலும் ஆயிரும். இது தண்ணி தண்ணி இல்லையா? பரவாயில்ல, பேப்பர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. அவனுக்கு
எப்படி ஆச்சு? எனக்கு தெரியாது. ஏமா உனக்கு ஒண்ணால? எனக்கு ஒண்ணும் ஆகலையா? ஓ, எல்லாம் உங்க திருவிளையாடல் தானா? சும்மா ஜோக் கேட்டேன். உமா, நான் போட்டிங் போறேன், திங்ஸ் எல்லாம் கொண்டு வா. ஓகே. நீ தான் கொழுப்பு. ஆமா, இங்க தனியா உட்கார்ந்திருக்க போறியா? இல்லையே, எனக்கு பிரியமான ஒருத்தர் கூட தான் இருக்கிறேன். எனது? யார் அந்த பிரியமான ஒருத்தர்? என் மேல அன்புள்ளவர். அந்த மனை யாருன்னு தான் சொன்னேன். இது பாருங்க, அவரை பத்தி இன்னொரு தடவை அப்படி சொன்னீங்க எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். He is simply great. அட, அந்த அதிர்ஷ்டசாலியோட பேரை தான் சொல்லி தொலைய. புராணத்துல வர கைலாசத்துல யார் இருக்காங்க? பரமசிவன், பார்வதி. பரமசிவனுக்கு இன்னொரு பேர் என்ன? ஈஸ்வரன். இல்ல. மகேஸ்வரன். இல்லையே. கைலாசநாதர். பார்வதிக்கு இன்னொரு பேர் என்ன? உமா. கரெக்ட். உமா கூட சிவனை சேர்த்து இன்னொரு பேர் சொல்லுங்க. உமாசங்கர். ஆமாங்க, இந்த உமாவுக்கு பிரியமானவரு அவர்தான். ஓஹோ, பிரியமானவங்க கேட்டா எது வேணும்னாலும் கிடைக்கும்ல? எது வேணாலும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. கிடைக்க கூடியது கிடைக்கும், கொடுக்க முடிஞ்சதை கொடுக்கலாம். ஆனா அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குல்ல. ஓ, அதுக்கு ஒரு நேரங்காலம் இருக்கா? அப்படின்னா இந்த நேரத்துல சரி சரி, நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். சரி, சீக்கிரம். அப்பாட, இப்பதான் குழப்பமெல்லாம் தீர்ந்து ஒரு தெளிவுக்கு வந்திருக்கேன். ஆமா, உங்க அம்மா எஸ்டேட்ல தான் இருக்காங்களா? ரியல் எஸ்டேட் பரமபதம். அப்போ உங்க அப்பா அங்கேதான் இருக்காங்க? ஐயோ, சமீபத்துல ஹார்ட் அட்டாக் வந்தே அவர் நல்லா இருக்காருங்க. அவர் பெங்களூர்ல சவுத் எண்ட் இன்டர்நேஷனல் 5 ஸ்டார் ஹோட்டல் எங்க அப்பா ப்ரொப்ரைட்டரா இருக்காரு. சவுத் அண்ட் இன்டர்நேஷனல் 5 ஸ்டார் ஹோட்டலா? நீங்க மூச்சரைக்காம சொல்லிட்டீங்க, என்னால முடியல. பின்விளைவு ரொம்ப மோசமா இருக்கு. அந்த மரத்தடி நிழல்ல கொஞ்சம் வாக படுத்திருக்கேன். சங்கர், இஃப் யூ டோன்ட் மைண்ட், போகும்போது எழுப்பி கூட்டு போங்க. தண்ணி வசதி இங்கே இருக்கா? இதை கவனிக்கலையே, செட்டில் ஆயிடுறேன். சவுத் எண்ட் இன்டர்நேஷனல் 5 ஸ்டார் ஹோட்டல். என்ன சித்ரா, போட் ரிப்பேரா? நோ, சங்கர் பாடி தான் ரிப்பேர் ஆக போகுது. அப்படின்னா? அப்படின்னா சங்கர் தான் அதை ஸ்டார்ட் பண்ண போறான். அப்புறம் பெட்ரோல் தீர்வதற்கு ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஏரிக்கு நடுவுல சுத்திட்டே இருக்க வேண்டியதுதான். ஐ மீன் ரவுண்ட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். ஐயோ, ஒருவேளை அவருக்கு நீச்சல் தெரியலன்னா? நீச்சல் தெரியலன்னா ராத்திரி ஃபுல்லா குளிர்ல நடிக்கிட்டு போட்ல படுத்திருக்க வேண்டியதுதான். ஐயோ, பாவல்ல. என்ன பாவம்? காலேஜ்ல என்ன தண்ணியில தள்ளி உள்ள டிட் ஃபார் டாட். என்ன மேடம், எனி ப்ராப்ளம்? போட் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ரிப்பேர் பண்ண முடியுமா? ட்ரை பண்றேன்.
சித்ரா 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 ஹலோ, நான் சங்கர் பேசுறேன். ஹலோ சங்கர், ஜம்புலிங்கத்தை பத்தின விஷயம் எல்லாம் விசாரிச்சியா? பெங்களூர்ல இருக்கான். சவுத் அண்ட் 5-ஸ்டார் ஹோட்டல் அவனுக்குதான். ரேஸ் கோர்ஸ் ரோட்ல சொந்த பங்களா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இப்ப கொஞ்சம் சௌரியமா இருக்கான். ஓகே தேங்க்ஸ், போன வச்சிரு. ஓகே. அடே ஜம்புலிங்கம், உனக்கு ஒரு ஹார்ட், அதுல ஒரு அட்டாக். அடுத்த அட்டாக்கே நான் தான்டா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். வழக்கமா நம்ம ஹோட்டல்ல ஆடுற பொண்ணு கஸ்டமரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா சார். அப்படியா? அப்ப நம்ம ஹோட்டலுக்கு வர மத்த கஸ்டமர்களோட கதி? டோன்ட் வரி சார். ஒரு புது பையன் 5 அழகான பொண்ணுங்களோட வந்திருக்கான் சார். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கு சார். வெரி குட், கேரி ஆன். தேங்க் யூ சார். ஜம்பு, ஆரம்ப வாழ்க்கையோட அரிச்சோடு தெரிஞ்சவர். உனக்கு என்ன வேணும்? உயிர் தாண்டா. பேய் இல்லப்பா, ஐ அம் யுவர் பாய். பெரியதுரை எங்க? பதட்டப்படாதீங்கப்பா, இதோ வந்துட்டேன். ஜம்பு, பெரியதுரை, நீங்க வந்துட்டீங்க. இனிமே எனக்கு பயம் இல்ல. என்னாச்சு? இவங்கள வெளியே இப்ப சொல்லு. அவ சாகல. யாரு? அவதான் அந்த நாட்டியக்காரி கங்கா. கங்காவா? ஆமா. உனக்கு இருதயத்துல மட்டுமில்ல கோளாறு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் சொல்றத நம்புங்க. நேத்து ராத்திரி அவ என் எதிரில் வந்தா. பெண்களை ஆட வச்சு, என்னையும் அவங்களோட ஆட வச்சு, ஓட வச்சு, மூச்சு வாங்குபடி பண்ணிட்டா. அதனாலதான் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. என்ன கொண்டுடுவா போல் இருக்கு. தயவு செய்து என்ன உங்களோட எஸ்டேட்டுக்கு கூட்டு போடுங்க ப்ளீஸ், ப்ளீஸ். தியாகு, ஒன்னேத்தி பொட்டில் எடுத்து வச்சுக்க. தெரியுதுற? என்னது? ஷூட். ஆண்டவா, அப்பா. பாத்தியா ஜம்பு, நான் சொன்ன உடனே தியாகு சுட்டுக்கிட்டான். குண்டு இருந்திருந்தா எனக்காக அவன் உயிர் தியாகமே பண்ணிருப்பான். இவனை விட ஒரு நல்ல ஊழியனை இந்த உலகத்துல நான் பார்த்ததே இல்லை. கங்காவை கொன்னுடுன்னு அன்னைக்கு தியாகு கிட்ட தான் சொன்னேன். எனக்காக உயிர் தியாகம் பண்ணக்கூடிய இந்த தியாகு எனக்கு துரோகம் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். நேவர். தியாகு, கங்காவை எப்படி கொன்னேன்னு நீயே சொல்லிடு. நீங்க எனக்கு உத்தரவு போட்டதும் அவளை ஜீப்பில கூட்டிட்டு போய் கீழே தள்ளி சுட்டு கொன்னுட்டேன். பாத்தியா, இந்நேரம் கங்காவுடைய மண்டோடு மக்கி மண்ணோட மண்ணா இருக்கும். நோ நோ, அப்போ நான் பார்த்தது அவளுடைய முகச்சடையா இருந்திருக்கும். அதைத்தான் நீ கங்கான்னு சொல்ற. நீ வர வர ரொம்ப கோழை ஆயிட்ட. உண்மைதான், நான் ரொம்ப கோழை ஆயிட்டேன். எனக்கு இங்க தனியா இருக்க பயமா இருக்கு. ப்ளீஸ் என்னை எஸ்டேட்டுக்கு கூட்டு போடுங்க. ஓகே ஓகே.